உலகுக்கான இந்தியாவின் கொடை தமிழ் மொழியாகும். தமிழ் இலக்கியம் நித்தியமானது. தமிழ் பண்பாடி உலகளாவியது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மலேசியாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் மோடிக்கு நேற்று கோலாலம்பூரில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. தலைநகர் கோலாலம்பூரில் பிரதமர் மோடியை விமான நிலையத்துக்கே வந்து பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வரவேற்றிருந்தார். இங்கு இந்திய வம்சாவளியினர் பெருமளவில் பங்கேற்ற சமூக நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றியிருந்தார். இதன்போது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்குமான தொடர்பு இதயபூர்வமானது. உலகில் இந்திய வம்சாவளியினர் அதிகம் இருக்கும் இரண்டாவது நாடு மலேசியா என அவர் கூறியுள்ளார். இந்தியாவையும் மலேசியாவையும் இணைக்கும் விடயங்கள் பல உள்ளன. இங்குள்ள நீங்கள் இரு நாடுகளையும் இணைக்கும் உயிருள்ள பாலமாக இருக்கிறீர்கள். நம் மொழிகளில் நாம் பகிரும் பல வார்த்தைகளில் நாம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்கிறோம். தமிழ் மொழி உலகுக்கான இந்தியாவின் கொடை. தமிழ் இலக்கியம் நித்தியமானது. தமிழ் பண்பாடு உலகளாவியது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழர்கள் தங்கள் திறமைகளால் மனித குலத்துக்கு சேவை செய்கின்றனர். நாம் ஒருவருக்கொருவர் வெற்றிகளை கொண்டாடுகிறோம். சந்திராயன் 2 திட்டத்தின் வெற்றிக்கு பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்தபோது நான் மிகவும் நெகிழ்ந்து போனேன். இந்தியாவின் வெற்றி மலேசியாவின் வெற்றி, இது ஆசியாவின் வெற்றி என்றும் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியுள்ளார்.